ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். விடிஞ்சிருச்சுங்க. கர்த்தருடைய நாள்ல ஆலயத்துக்கு போகணும்ல. எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களா? இந்நேரத்துக்கே உங்க தனிப்பட்ட ஜெபங்களை முடித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் ஆலயத்துக்கே கிளம்பி கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வேளை சீக்கிரமா ஆராதனை இருந்தா, ஆனா சிலருக்கு ஆலயங்கள் தாமதமா இருக்குமாகவே உங்களுக்காக அனுதின தியானத்தை, தேவ செய்தியை ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதுனால ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிநாடுகள்ல இருக்கிற சிலருக்கு சர்ச்சஸ் இல்லை என்று அவங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்கன்னு தெரியப்படுத்துறாங்க. அது நிமித்தம் வசனத்தை தினமும் கொடுத்து கொண்டு வருகிறோம். நீங்க சர்ச்சுக்கு போகும் முன்பு ஒரு சிறிய தேவ செய்தி டைம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஆலயத்துக்கு சென்று வந்து கேளுங்க. ஆலயத்துக்கு போகணுங்க, இதை கேட்டுட்டு போதும் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வீட்டுக்கு சென்று அங்கே அவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு கர்த்தரின் நாளென்று, உயிர்த்தெழுதலின் நாளென்று என் தேவன் ஜீவனுள்ளவர் என்று, அவர் உலக ரட்சகர் என்று நினைவு கூர்ந்து இந்த உலகத்திற்காக விண்ணப்பம் செய்ய, உம்மை அறியாதவர்களுக்காக உடைய பாதத்திலே விண்ணப்பிக்க, உம்முடைய அன்பின் சுவிசேஷம் உலகமெல்லாம் அறிவிக்கப்படும்படி, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஆலயத்துக்கு சென்று தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய நாமம் தரித்திருக்கிற எங்களை நாங்கள் தாழ்த்தி செபிப்பதற்கும் உம்முடைய பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு போவது நமக்காக மட்டும் இல்லைங்க. எஸ், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவதற்கு, நாம நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை, அவர் சித்தத்தை அறிந்து கொள்ள போகிறோம். அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நாம தேவாலயத்துக்கு போவது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கூட அங்கே நாம கூடி வருகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்கள் தாழ்த்தி ஜெபம் செய்து என்னை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பரலோகத்திலிருந்து நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்தை சொஸ்தமாக்குவேன் என்ற அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தின் விஷயத்துல ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கு நாம தேவாலயங்கள்ல தேவ பிள்ளைகளாகிய நாம கூடி வந்து உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, உலகத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டியது இருக்குங்க. பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கின்றேன். நாம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் செய்ய வேண்டும் என்றால், தேசம் நல்லா இருந்ததுன்னு நம்ம நல்லா இருப்போம். தேசத்துல சூழ்நிலைகள் நல்லா இருந்ததுன்னு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுங்க. நம்ம தேசத்துல இருக்கிற விதிகள் சட்டங்கள் சரியானதா இருந்தா தானே நாம விடுதலையோடு இருக்க முடியும். நம்ம பிள்ளைகளை ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறோம். அந்த ஸ்கூல்ல அவங்க சொல்லுகிற பாடங்கள் சிலபஸ் கரெக்டா இருந்தா தானங்க நம்ம பிள்ளைங்க பயன்பெறுவாங்க. நமக்கு தெரியாமலேயே இந்த உலகம் நம்மேல் தாக்கத்தை செலுத்துகிறது. அதனாலதான் நாம உலகத்தின் மேல தாக்கத்தை செய்யணும். சபை உலகத்திற்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. என்னை பின்பற்றுகிறவன் எவ்வளவேனும் இருளில் நடக்காமல் வெளிச்சத்தில் நடப்பான் என்றாரு. நாம நிறைவான பக்தியை கொண்டிருக்கணும்னா நம்ம பக்திக்கு தடைகள் இல்லாம இருக்க வேண்டும் என்றா, பாருங்க, இன்றைக்கு உலக தேசங்கள்ல சட்டங்கள் அந்த தேசத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு சில தடைகளை ஏற்படுத்துகிறதா இருக்கு. சில தேசங்கள்ல இருக்கிற சட்டங்கள் வசனத்துக்கு விரோதமா இருப்பதுனாலே சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது வரும்போது தேவனுக்கு விரோதமா வாழக்கூடிய சூழ்நிலைக்கு பின்வாங்கி போக வேண்டியதா இருக்கு. அபார்ஷன் என்பது தேவனுடைய வசனத்தின்படி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை கொல்லுவது என்பது அது கொலைக்கு சமானம். ஆனால் இன்றைக்கு சில இடங்கள்ல நம் தேசத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா சில தேசங்கள்ல சர்வசாதாரணமா இருக்கு. என்னங்க, இப்படி சில விஷயங்கள், அநேக விஷயங்கள் நாட்டிலே வெளிநாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கு.
ஆகவே அது நம்ம மேலையும் நம்ம பிள்ளைகள் மேலையும் தாக்கத்தை காண்பிக்கிறது. நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அப்படின்னா சமாதானத்தோடு ஒரு ஒரு ஒழுங்குல நாம வாழ வேண்டும் என்றால், கலகம் இல்லாமல் அமைதியா வாழ வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணுமா? எல்லாவற்றை விட முக்கியமா மனுஷர் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். உங்க பக்கத்து வீட்டாருக்காக நீங்க ஜெபிக்காவிட்டா அவங்களே உங்களுக்கு விழாவிலே கூரா குத்துகிறவங்களா இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆமாங்க, நம்முடைய சுற்றாருக்காக நம்ம ஜெபிக்காவிட்டா அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸால நீங்களும் டிஸ்டர்ப் ஆவீங்கல்ல? என்னங்க, உங்க பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா உங்க வீடும் எரியாதா? என்னங்க, நிச்சயமா. அதனாலதான் நாம நம் சுற்றாருக்காக ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஒரு தேசம் நல்லா இருந்தா போதுமா? இன்றைக்கு பக்கத்துல இருக்கிற தேசத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த தேசத்திலும் பிரச்சனையின் தாக்கம் இருக்குல்ல? அதுக்குதான் ஒரு தேசத்துல நடக்கிற காரியத்தினால எல்லா தேசமும் எஃபெக்ட் ஆகிறது இன்றைக்கு. ஆகவே மனுஷர் எல்லாருக்காகவும் தேசத்திலும் வெளிநாடுகள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக எல்லாருக்காக ஜெபிக்கணும். மனுஷர் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அது போல ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ராஜாக்கள்னு சொல்லுங்க அல்லது அதிகாரிகள்னு சொல்லுங்க. இன்றைக்கு பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், என்னங்க, இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம பொறுப்பு. இது ஒவ்வொரு அதிகாரமும் மேலிருந்து வருகிறதாகவே தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தினார். பைபிள்ல பார்த்தா தேவனை அறியாதவர்களை கூட அவர் பயன்படுத்தினார். ஆனால் தேவன் தம்முடைய இஷ்டப்படி அவர்கள் எண்ணங்களை, நீர்கால்களை திருப்புவது போல அவர்கள் எண்ணங்களை திருப்புவது என்பதை கவனிக்கிறோம். நாம ஜெபித்தால் சட்டங்கள் மாறிவிடும், சட்டங்கள் நியாயமாயிருக்கும், தேசத்திலே சமாதானம் இருக்கும். சரியான தீர்மானங்கள் அதிகாரிகள் எடுப்பதற்கு, ராஜாக்கள் எடுப்பதற்கு தேவ ஞானத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆகவே ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜெபிங்கன்னா அவங்கள மாற்றுங்க ஆண்டவரே, உங்களை மாற்றுங்க என்பது மட்டும் இல்ல, அவர்களுக்காக நாம விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவங்களுடைய பட்சத்திலே நாம விண்ணப்பம் செய்யணும். அவங்க தவறுகளை நம்ம ஒத்துக்கொண்டு விண்ணப்பம் செய்யணும். அவங்க செய்ய மாட்டாங்க ஜெபத்தை, அவங்க அறியார்கள், அவங்களுக்கு தெரியாது ஜெபிக்க. ஆகவே அவங்க பட்சத்துல நீங்க விண்ணப்பம் செய்யணும். அந்த விண்ணப்ப ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். இரண்டாவதாக இங்க பார்க்கிறோம், விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஒரு நாள் செய்வதல்ல, ஜெபங்களையும். என்னங்க, அநேக தலைப்புகளுக்காக, அநேக காரியங்களுக்காக அநேக நேரம் நம்ம ஜெபிக்கணும், வேண்டுதல்களை செய்யணும், கெஞ்சணுங்க. நம்ம ஆண்டவரே நம்ம சொந்த பிள்ளைகளுக்காக வேண்டியதை கெஞ்சுகிறது போல ஒவ்வொருவருக்காகவும் நம்ம வேண்டுதல் செய்யணுங்க, கெஞ்ச வேண்டும் அவரிடத்துல. ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா, நான் இந்த தேசத்துக்கு கொடுப்பேன் என்பது போல, என்னை ஆசீர்வதிங்க, நான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் என்பது போல நாம வேண்டுதல்களை செய்யணும், விண்ணப்பங்களை செய்ய வேண்டும், ஜெபங்களை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். தேவன் அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு சில நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார். சில தேசங்கள்ல, ஈவன் நம்ம தேசத்திலையும் சில நல்ல நல்ல திட்டங்கள், சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அவைகள் நம்மை அது உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் இருக்கு, பிரயோஜனமான காரியங்கள் இருக்கு. தேவன் தேசத்திலே நமக்கு நன்மை செய்யும் போது, அதிகாரிகள் மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். நம் அதிகாரிகளை குறித்தும் நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவன் வேதத்துல ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார். தேசத்தின் சட்டங்களுக்கு, தேசத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் பக்தரா இருக்கிற நாம, நான் கிறிஸ்துவுக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன் என்பதால, தேசத்துல இருக்கிற நாம தேசத்துல இருக்கிற சட்டங்களுக்கு, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும்படி தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சென்று ஏதோ 4 பாட்டு பாடி, அதுவும் இப்ப கிறிஸ்துமஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லங்க, ஏசாண்டவர் பிறந்தார் 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 என்ற பாடலையே எங்க பார்த்தாலும் கேட்கிறோம். பிறந்தது உண்மைதான், அதோடு நிறுத்தாதீங்க. பிறந்தாரு, வளர்ந்தாரு, இன்னும் அற்புதங்களை செய்தாரு, ஆச்சரியங்களை செய்தாரு, அநியாயமான தீர்ப்பை பெற்றாரு, சிலுவை அடைந்தாரு, மரித்தாரு, திரும்ப 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தாரு, பரலோகத்துக்கு ஏறி சென்றாரு, திரும்ப வரப்போகிறார் என்பது முழுமையான சுவிசேஷம். ரட்சகர் பிறந்தார் என்பது மட்டுமல்ல, ரட்சகர் எனக்காக சிலுவையில் மரித்தாரு.
என்னுடைய ரட்சிப்பை என் ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார் என்பது நம்முடைய சாட்சியா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற விசுவாசிங்க, தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவங்களுக்கு ஒரு கடமை இருக்குங்க. ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றது இல்ல. நாம மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்யணும். நம்முடைய கஷ்டங்கள், நம் வேதனைகள், நம்முடைய பாடுகளுக்காக ஜெபிப்பது எவ்வளவு அவசியமோ, மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, ஜனங்கள் எல்லாருக்காக ஜெபிப்பது கூட அவ்வளவே அவசியம். எங்கே 2-3 என் நாமத்தில் கூடி வருவார்களோ அங்கே நான் இருப்பேன் என்றார் ஆண்டவராகவே. நம்ம ஆலயத்துல சென்று ஜெபிக்கும் போது அவர் சமூகம் அங்கே இருக்கு. பூமியின் மேல் 2-3 ஒருமனப்பட்டு எதை கட்டுவார்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். எது கட்டவிழ்ப்பார்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்றார். ஆகவே அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தேவாலயத்தில் பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்கும்படி, அசுத்தமான காரியங்கள் கட்டப்படும்படியாக, தேவனுடைய ஆவியின் காரியங்கள் கட்டவிழ்க்கப்படும்படி, சங்கிலிகளில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படும்படி, தேவனுடைய அன்பை அறிவிக்க நாம ஜெபிக்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய ஆவியின் காரியங்கள் நடக்காமற்கு தடை செய்யப்படுகிறது. ஜெபத்தின் மூலமா, உபவாசத்தின் மூலமாய் மட்டுமே இது சாத்தியம் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தைகளை நினைவு கூறணும். ஆலயத்துக்குள்ள செல்லும் போது அவரை துதிப்போம், அவருக்கு நன்றி பலிகளை நாம செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவருடைய வார்த்தையை தியானிப்போம், உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்போம், தேசத்திற்காக, உலகத்திற்காக விண்ணப்பம் செய்வோம். உலக சூழல்கள் நமக்கு இன்றைக்கு தெரியுது. ஒரு காலத்துல இன்டர்நேஷனல் நியூஸ் என்பதே அவ்வளவா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இன்டர்நெட் மூலமாய் எப்போதுக்கு அப்போது உலகத்தின் எந்த மூலையில எது நடந்தாலும் அறிகிறோம். அங்கே பூகம்பங்கள், அங்கே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இங்கே ஆக்சிடென்ட்ஸ், இங்கே யுத்தங்கள் என்று செய்திகளை கேட்கும் பொழுது எத்தனையோ பேர் மிகுந்த ஆபத்துல இருக்கிறாங்க, மரணத்தின் தருவாயில் இருக்கிறாங்க, ஆகாரம் இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க, தேசங்கள் பஞ்சங்கள்ல இருக்கு, தேசங்கள் யுத்தத்திலே நஷ்டம் அடைகிறது, அநேகர் ஊனமுற்றவங்களாகிறாங்க, அநேகர் உயிரை இழக்கிறாங்க என்று நாம கேட்கும் போது நாம முழங்கால் போட்டு தேவன் அங்கே சமாதானத்தை கொடுக்கும்படி, தம்முடைய காரியத்தை செய்யும்படி, அவர்களை தேற்றும்படிக்கு நாம விண்ணப்பம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய பட்சத்திலே விண்ணப்பம் செய்ய தேவன் தெரிந்து கொள்ளுகிறாராம். என்னுடையவர்களாய் திறப்பிலே நிற்கக்கூடிய யாராவது இருந்தால் அவர்கள் நிமித்தம் நான் தேசத்தை குணப்படுத்துவேன் என்றாரு. தேவனிடத்தில் வேண்டுகிறவர்கள் இருந்தால் அந்த வேண்டுதலை கேட்டு அவனின் நிமித்தம், அந்த நீதிமானின் ஜெபத்தின் நிமித்தம் அந்த சோதோம் கொமோராவை, அதிலிருந்த ஜனங்களை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினாரு. ஆனால் அங்கே அவ்வளவு கூட, அங்கே 10 பேர் கூட இல்லாததுனாலே அந்த பட்டணம் அழிக்கப்பட்ட போதிலும் தேவன் ஆபிரகாமின் விண்ணப்பத்தின் நிமித்தம் லோத்துவின் குடும்பத்தை ரட்சிக்க முயற்சித்தது போல இன்றைக்கு நாம ஜெபித்தா, குறைந்தது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை உலகம் முழுவதிலும் அநேகர் எழுப்பினால், தேவனை தூஷிக்கிறவங்க, விரோதிகள் கூட அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனை அறிவது, சட்டங்கள் மாறுவது, உலகத்திலே சமாதானமும் அமைதியும் நிறுவப்படுவது நடக்குங்க. அதற்குதான் நாம ஆலயத்துக்கு போகணும். உலக சமாதானத்துக்காக. சமாதான பேச்சுவார்த்தை நடந்தாலும் பிரயோஜனம் இல்ல. சமாதான பிரபு ஆகிய அவர் சமூகத்துல நாம விண்ணப்பம் செய்தா அமைதியும் சமாதானமும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராகிய ஆண்டவருக்கு அது சாத்தியம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. ஆலயத்துக்கு செல்வதற்கு, அநேகருக்காக, ஜனங்களுக்காக, தேசத்துக்காக விண்ணப்பம் செய்வதற்கு உம்முடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிற இந்த நாட்கள்ல உம்முடைய நாமத்தை அறியாதவர்கள் இன்னும் அநேகர் இருக்க இல்ல. நீர் பிறந்தீர் என்கிற விஷயத்தையே அறியாதவர் இருக்கிறார்களே. நீர் ரட்சகர் என்று, பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று அறியாதவங்க, முழு சுவிசேஷத்தை அறியாதவங்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக விண்ணப்பம் செய்ய இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி எங்களுக்குள்ள இருந்த அப்பா சுவிசேஷகர்கள், போதகர்கள், ஊழியர்கள் எழும்பும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை பெறும்படிக்கு, உம்முடைய காரியங்களை அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலயத்திலே உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா
வாட்ஸ்அப் பண்ணுங்க என்று தினமும் சொல்கிறேன். நீங்க அனுப்புகிறீங்க, நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க உங்க ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு கல்வரி சர்ச் லைவ் கூட நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக கேட்கிறோம். உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் மாலை நேரத்துல லைவ்ல கலந்து கொள்ளுங்க. முக்கியமா வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, சர்ச்சஸ் இல்லாதவங்களுக்காக நாங்க இந்த லைவ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கிறோம். தேவன் அவர்களை எவ்வளவோ பலப்படுத்துகிறார். அவர்கள் கொடுத்த சாட்சிகளுக்காக நாங்கள் எவ்வளவோ தேவனை துதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.